அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 6.1ல் 6th கொஸ்டின். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குன்னா, sin a மைனஸ் sin b ப்ரூவ் தட் sin a மைனஸ் sin b டிவைடட் பை cos a ப்ளஸ் cos b ப்ளஸ் cos a மைனஸ் cos b டிவைடட் பை sin a ப்ளஸ் sin b ஈக்குவல் என்ன சொல்லணும், 0ன்னு சொல்லணும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, sin cube a ப்ளஸ் cos cube a ஹோல் டிவைடட் பை sin a ப்ளஸ் cos a ப்ளஸ் sin cube a minus cos cube a divided by sin a minus cos a equal to என்ன சொல்லணும்னா 2ன்னு ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ரெண்டு சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். ப்ரூவ் தட் sin a minus sin b divided by cos a plus cos b plus cos a minus cos b sin a plus sin b equal to லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து equal to 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. sin a minus sin b divided by cos a plus cos b plus cos a minus cos b divided by sin a plus sin b ன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன். இதை அப்படியே சிம்பிளை பண்ணி என்னென்னு வரப்போகுது, 0ன்னு வரப்போகுது. சரிங்களா? சரி, ஓகே. இதில் என்ன எடுக்க போகிறோன்னா, ரெண்டுக்கு எல்சி எடுங்க. ரெண்டையும் எல்சி எடுங்க. ரெண்டுக்கு கீழே வர மாதிரி இருக்குல்ல, இது ஒரு இது ஒரு ரெண்டையும் எல்சி எடுத்தீங்கன்னா, இது ரெண்டுக்கு எல்சி எடுங்க. காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி எடுத்தோன்னா இதை இங்கே பெருக்கணும், இதை இங்கே பெருக்கணும். இதை இங்கே பெருக்குங்க. சைன் ஏ மைனஸ் சைன் பி இன்ட்டு இதை இங்கே பெருக்கணும். சைன் ஏ ப்ளஸ் சைன் பி ப்ளஸ் இது ரெண்டு பேருக்குங்க. காஸ் ஏ மைனஸ் காஸ் பி இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி. புரியுதா? ஒன்றும் இல்லை, இது ரெண்டையும் பெருக்கியிருக்கேன். இதை இங்கே பெருக்கியிருக்கேன், இதை இங்கே பெருக்கியிருக்கேன். ரெண்டு எல்சியும் எடுத்தாச்சு. இதை இங்கே கிராஸ் பண்ணியிருக்கேன், இங்கே கிராஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி சைன் ஏ என்ன. அப்போ ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னு என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி, சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் அதே மாதிரி தான் இங்கே காஸ் ஏ மைனஸ் காஸ் பி, காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி. இது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னா அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி டிவைடட் பை கீழே உள்ளது அப்படி தான், காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. சரிங்களா? சரி, இப்போ இதில் ஏலாம் ஒரே சைடில் இருக்குங்க. இது ரெண்டும் ஏ, சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ. அதை முதல்ல இல்லைங்க, சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. அடுத்து இதில் ரெண்டுலேயும் மைனஸ் காமனாக எடுத்துட்டா இது ரெண்டு பி உள்ளது. சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி. பெருக்கி பாருங்கள், மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இருக்கா, அடுத்து மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி இருக்கா, டிவைடட் பை இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படி தான், காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. சரிங்களா? அப்போ இதில் சைன் ஏ இருக்கிறனால இது ரெண்டும் தனியாக எழுதிக்கிட்டேன். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இது ரெண்டும் தனியாக எழுதணும். அதுக்கு மைனஸ் காமனாக எடுத்து எழுதியிருக்கிறேன். அப்போ இது சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் எவ்வளவு, சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னா 1. இந்த மைனஸ் மைனஸ் தான். இந்த சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி என்னது, அது 1 தான். சைன் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் திட்டா 1 தெரியும் இல்லையா, அது டிவைடட் பை இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படி எழுதணும். சரிங்களா? அப்போ 1 மைனஸ் 1 என்னது 0, 0 பை இந்த இதை அப்படி எழுதிங்க, காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. 0 பை எனி நம்பர் வந்தாலும் 0 தான். 0 பை எனி நம்பர் கீழே என்ன இருந்தாலும் சரி, 0 பைன்னு வந்துட்டாலே 0 தான். சரிங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதுங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இதுக்கு ரெண்டுக்கு எல்சி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இது இங்கே கிராஸ் பண்ணிக்க, இங்கே கிராஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு, இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ வந்து தனியாக எழுதியிருக்கேன், மைனஸ் காமன் எடுத்து பிங்கிறத தனியாக எழுதியிருக்கேன். இது வந்து 1ன்னு தெரியும், மைனஸ் போட்டு இது 1 தெரியும். 1 மைனஸ் 1ன்னா 0, 0 பை பின்னாடி கீழே உள்ளது ஒன்றுமே செய்யலை, அப்படியே கொண்டு வந்துட்டேன்னா 0ன்னு வந்துடும். சரிங்களா? 0 பை எனி நம்பர் இஸ் 0.
அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? sin cube a plus cos cube a divided by sin a plus cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a அப்படின்னு சொல்லணும். ஈக்குவல் டு 2ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஈக்குவல் டு 2. முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம். sin cube a plus cos cube a divided by sin a cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a. இப்போ என்னென்னா ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது அல்ஜிப்ராவில் a cube plus b cube. என்ன ஃபார்முலா? a plus b into a square minus ab plus b square அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அடுத்து a cube minus b cubeன்னு என்ன ஃபார்முலா? a minus b into a square plus ab plus b squareன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது a cube plus b cube, இது a cube minus. ப்ளஸ் இருந்தால் முதல்ல ப்ளஸ்ஸை போட்டணும், மைனஸ் இருந்தால் மைனஸ் போடணும். சரிங்களா? இதெல்லாம் அதே தான். a ஸ்கொயர் b ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் ab தான். இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸை முதல்ல போட்டுட்டு இதில் மைனஸை போடும். அடுத்து மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுட்டு இதை ப்ளஸ் போடும். அதுதான் வித்தியாசம். சரிங்களா? இதில் என்ன இருக்கோ முதல்ல போட்டணும். அப்போ பின்னாடி உள்ள ஏபிக்கு முன்னாடி உள்ளதை மாற்றிடணும். இது படித்தது, ஏற்கனவே படித்தது தான். இங்கே பாருங்கள், இதில் ஏ க்யூப் இதை எடுத்துருக்கிறேன் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா இருக்கா? இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவுக்கு ஏக்கு பொதுவாக இங்கே சைனு, பிக்கு பொதுவாக காஸ் ஏன்னு இருக்கு. அப்போ அதே ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சைன் கியூபு ப்ளஸ் காஸ் கியூப்னா சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ. இந்த ஃபார்முலாவை இங்கே இதில் அப்ளை பண்ணுறேன். சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் இங்கே ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. அப்போ ஏ மைனஸ் பி முதல்ல மைனஸில் எழுதிடணும். சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஸ்கொயரில் எழுதணும் இல்லையா? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ. இதற்குல ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஏ மைனஸ் பி, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. அடுத்து ஏ ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் ஏ. அடுத்து ப்ளஸ்ஸு சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் பி கியூப்னா பி ஸ்கொயர்னா என்னது? காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை அதே தான் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. மேலே எங்களை பாருங்கள், இது ரெண்டுக்கு அடிச்சிடலாமா? அதே மாதிரி இதுலேயும் அடிச்சிடலாமா? அப்போ என்ன இருக்குங்க? சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்னது? 1 மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் அதே மாதிரி இதில் பாருங்கள், ப்ளஸ் போட்டேன். சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்னது? 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ. புரியுதா? இது ரெண்டும் 1, இந்த ப்ளஸில் உள்ளது அப்படி எழுதிட்டேன். இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ என்னது? 1 + 1 என்னது? 2. சரிங்களா? இதில் இந்த ஃபார்முலா தான் முக்கியமானது. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படிங்கிற ஃபார்முலாவை இங்கே சைன் ஏ அடிச்சுட்டு சைன் ஏ, பிங்கிற இடத்துல காஸ் பிஏன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏங்கிற இடத்துலலாம் சைன் ஏ, இதில் காஸ் ஏன்னு போட்டால் முடிஞ்சு. அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்பா ஏ ப்ளஸ் பி சைன் ஏ காஸ் பி. அடுத்து சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் பி. இந்த ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் தான். அது கீழே உள்ளதில் மாற்றமே இல்லை. இதில் மேலே உள்ளதை இந்த ஃபார்முலாவை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கீழே உள்ளதை கேன்சல் பண்ணியாச்சு. சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 1 தெரியும், இதில் இருக்கேன். சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 1 தெரியும், இது அப்படியே இருக்குது. இது ரெண்டும் மைனஸ் ப்ளஸ்னால கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 + 1 என்ன ஆயிடுச்சு? 2. ஹென்ஸ் ப்ரூவ்ட். 7th ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இஃப் sin theta plus cos theta is equal to √3, then prove that tan theta plus cos theta is equal to என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்னா 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். sin theta plus cos theta equal to √3ன்னு கொடுத்துருக்கு. tan theta plus cos theta equal to 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதே செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இஃப் √3 sin theta minus cos theta is equal to 0ங்கும் போது then show that tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta divided by
1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டான்னு ப்ரூஃப் பண்ணணும். அதாவது ரெண்டு பக்கம் ஈக்குவலாக வருது அப்படின்னு சொல்லணும் இந்த கண்டிஷனில். சரியா? ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷன். இஃப் சைன் தீட்டா காஸ் தீட்டா சீக்வல் டு √3 கொடுத்துருக்கு, tan தீட்டா பிளஸ் காட் தீட்டா சீக்வல் டு 1ன்னு ப்ரூஃப் பண்ணணும். இதை தான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. சரிங்களா? அப்போ இதை எடுத்துக்கங்க. tan தீட்டா பிளஸ் காட் தீட்டா சீக்வல் டு எடுத்துருக்கேன். என்ன கொண்டு வரணும்? 1ன்னு கொண்டு வரணும். சரிங்களா? இதை எடுத்துட்டு இது லெஃப்ட் சைடு எடுத்துருக்கேன், ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூஃப் பண்ணணும். இதை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸ்ட்ல கண்டிஷன் கொடுத்துருக்கனால எல்லாமே கன்வெர்ட் பண்ணேன். சைன் காஸ்ட்ல எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன்? tan தீட்டா சீக்வல் டு என்ன எழுதிக்கலாம்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி காட் தீட்டா எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். இந்த ரேஷியோ தெரியணும். அப்போ tan தீட்டான்னு எழுத போறோம்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா பிளஸ் காட் தீட்டா எழுதலாம்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. சரிங்களா? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, இது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இங்கே எல்சி எடுங்க, ரெண்டையும் பெருக்கணும். இதை இங்கே பெருக்கணும், இதை இங்கே பெருக்கணும். அப்போ சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, இது ரெண்டையும் பெருக்கி எழுதியிருக்கேன். இதை முதல்ல எதனால எழுதிக்கலாம்? சரி, ரெண்டையும் பெருக்கி எழுதியிருக்கேன். இதை கிராஸ் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா, இதை கிராஸ் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஈக்குவல் என்ன வருது? சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன தெரியும்? 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன தெரியும்? ரிசல்ட் 1ன்னு தெரியும். அதனால இதுக்கு பொதுவாக 1 பை இதுன்னு வந்துருக்கு. இன்னும் ஆன்சர் வரலை. சரிங்களா? ஆன்சரு வரலை. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா கவனிங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் கண்டிஷன் சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா சீக்வல் டு √3ன்னு கொடுத்துருக்கா. ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போடுங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. சரிங்களா? இது கொடுத்துருக்கு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் சீக்வல் டு √3 ஸ்கொயர். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்றேன். அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. சரிங்களா? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பான்ஷன். √3 ஸ்கொயர் பண்ணா 3 தான். இது எவ்வளவு? 1 பிளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா சீக்வல் டு 3யா? இதை அங்கே கொண்டு போயிருங்க. நம்பர் தானே, நம்பர் அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா சீக்வல் டு எவ்வளவு? 3 மைனஸ் 1 என்ன வரும்? 2. அப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா சீக்வல் டு 2ன்னு வந்திருக்கா. இந்த -1 இந்த 1 அந்த பக்கம் போகும்போது -1 ஆகும். அப்போ 2 ஆயிரும். 2 இங்கே இருக்கும். இப்போ இது 2 கீழே கொண்டு வந்துட்டா என்ன வரும்? சைன் தீட்டா காஸ் தீட்டா சீக்வல் டு 2/2 சீக்வல் டு 1. அப்போ சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா சீக்வல் டு 1ன்னு நமக்கு ஒரு ரிசல்ட் அவங்க கொடுத்த கண்டிஷன்ல இருந்து நான் போட்டிருக்கேன். சரிங்களா? கொடுத்துருக்க கண்டிஷன் யூஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணனே, இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணேன். இப்போ கொண்டு வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா 1ன்னு ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து வச்சிருக்கேன் கொடுத்த கண்டிஷன்ல. இப்போ இந்த கண்டிஷன்ல கொடுத்த கொஸ்டின் லெஃப்ட் ஹேண்ட் சைடு tan தீட்டா காட் தீட்டா இருக்கும். சைன் பை காசு எல்சி எடுக்கிறேன். சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் வந்துடும். 1ன்னு போட்டு பை சைன் காசு இருக்கு சீக்வல் டு 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா என்ன அவங்க கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல இதுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? 1ன்னு போட்டுடலாம். அப்போ 1 பை 1 எழுது 1. இந்த tan தீட்டா பிளஸ் காட் தீட்டா சீக்வல் டு என்ன வந்துருச்சு? 1ன்னு வந்துருச்சு. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. அப்புறம் அடுத்த சப்டிஷன், செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா √3 sin theta minus cos theta is equal to 0. Then show that என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா என்ன ப்ரூஃப் பண்ணணும் நிரூபிக்கணும்னா tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus tan square theta அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இந்த ரெண்டு பக்கம் ஒரே ஆன்சர் வருது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் இந்த கிவன் கண்டிஷனை யூஸ் பண்ணி. சரிங்களா? சரி, இப்ப கொடுத்திருக்க கண்டிஷனை பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? √3 sin theta minus cos theta is equal to 0. அப்ப இதை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க. √3 sin theta is equal to என்னது? cos theta மைனஸ் தீட்டா அங்க போகும்போது பிளஸ் ஆயிரும். அப்ப என்ன பண்ணணும்னா
இந்த காசை இங்கே கொண்டு வரணும், √3 கீழே கொண்டு வரணும். சரிங்களா? √3 அங்கே கொண்டு போகணும். இதுக்கு கீழே 1 இருக்கு, இங்கே கீழே என்ன பண்ணணும், இது மேலே அரேஞ்ச் பண்ண தெரியும் இல்லையா? அப்போ sin θ இது கீழே வந்துடும். வந்தால் என்ன வரும்னா cos θ சீக்கோட்டு இது கீழே மேலே 1 இருக்கு, இந்த √3 கீழே வந்துடும். 1/√3 அரேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் பார்த்து பண்ணணும். சரிங்களா? அப்போ sin θ by cos θ சீக்கோட்டு 1/√3. இப்போ sin θ by cos θ என்னது உங்களுக்கு ரேஷியோ தெரியும், tan θ. tan θ சீக்கோட்டு 1/√3 ஒன்று வந்திருக்கு. அப்போ tan θ சீக்கோட்டு 1/√3 இந்த இருக்கு இல்லையா? tan θ சீக்கோட்டு 1/√3 எந்த ஆங்கிளில் இருக்கும்? π/6 30 டிகிரியில் இருக்கும். tan θங்கிற π/3ங்கிற π/6 அதாவது 30 டிகிரியில் தான் இந்த 1/√3 வரும். அப்போ θ சீக்கோட்டு 30 டிகிரி. θ சீக்கோட்டு என்ன கிடைச்சிருக்கு? 30ன்னு ஒன்று கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த 30 டிகிரியை வச்சுக்கிட்டு 30 டிகிரி இந்த கொடுத்த கண்டிஷன்ல இருந்து θ கண்டுபிடிச்சாச்சு, 30ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த 30 டிகிரி வச்சு இதுல தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணா ரெண்டு பக்கம் ஒரே ஆன்சர் தான் வரும். அதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு tan 3θ இருக்கா? இப்ப tan 3θ அப்ப θ சப்ஸ்டியூட் 13 சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளவுதான். tan × 3 × 30 அப்ப என்ன வரும்? tan 19 வருமா? tan 90 என்னது? tanல 90 என்னது? tanல 90 இன்ஃபினிட்டி. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் என்ன வந்திருக்கு? இன்ஃபினிட்டி. ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 3 tan θ மைனஸ் tan cube θ டிவைடட் பை 1 - 3 tan ஸ்கொயர் θ. அதே 30 போட வேண்டியது, அவ்வளவுதான். இப்ப 3 × tan 30 மைனஸ் tan 30 cube tan cube 30 divided by 1 - 3 tan square 30. அப்ப அதே தான் வேல்யூ ஃபுல்லா அதே தான். 30க்கு என்ன இருக்குன்னு பார்த்தா அப்படியே போட வேண்டியதான். அப்ப 3 × tan 30 எவ்வளவு? 1/√3. tan 30 tan 30 tan 30ல வேல்யூ 1/√3 மைனஸ் இதுக்கு அதே தானே 1/√3. ஆனா இங்க என்ன இருக்கு? பவர் 3 இருக்கு. tan கியூப் இல்லையா, அதனால பவர் 3 போடணும். டிவைட் ஏன்னா tan 30 1/√3 ஹோல் கியூப்னா ஹோல் பவர் 3னா 3 போடணும். 1 - 3 அதே மாதிரி தான் tan 30 1/√3 ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போடணும். சரிங்களா? அப்ப ஈக்குவல் டு √3 பை 3 பெருக்கும்போது 3/√3 மைனஸ் 1/3 எவ்வளவு? 1 √3 என்ன வரும்? √3 × √3 × √3 3 தடவை இருக்கு இல்லையா? இப்ப √3 என்ன? 3 3√3 √3 × √3 6 இருக்குன்னா இப்போ 1. அப்ப √3 3 அப்ப 3√3 டிவைடட் பை 1 மைனஸ் இங்க என்ன வரும்? 3 1க்கு 1 √3 2 √3 என்ன வரும்? √3 × √3 3. சரிங்களா? அப்ப மேல 3/√3 மைனஸ் 1/3√3 இந்த 3 அடிச்சிடலாம் பை 1 - 1. அப்ப 1 - 1 அப்ப இங்க 3/√3 மைனஸ் 1/3√3 பை 1 - 1 என்னது? 0. 1 - 1 என்னது? 0. அப்ப எனி நம்பர் பை 0 போட்டா அதனுடைய மதிப்பு என்னன்னா இன்ஃபினிட்டி. அதனோட மதிப்பு இன்ஃபினிட்டி. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இன்ஃபினிட்டி வந்துச்சு, ரைட் ஹேண்ட் சைடும் இங்கிலீஷ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வந்திருக்கு. therefore என்ன எழுதிக்கலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா வந்தனால நில்ல. therefore tan 3θ is equal to 3 tan θ minus tan cube θ divided by 1 - 3 tan square θ. எழுதலாமா அப்படி? புரியுதா? இப்ப கொடுத்த கண்டிஷன்ல θ is equal to 13 கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். 13 கண்டுபிடிச்சோன்னா தீட்டாக்கு பொதுவா 30 இங்கேயும் 30 இங்கேயும் 30 13 போட்டிருக்கேன், அவ்வளவுதான்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக கண்டுபிடிச்சிட்டேன், இன்ஃபினிட்டி வந்திருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு, இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கிறேன், அதுலேயும் 30 போட்டுட்டு மேலே நியூமரேட்டர் நம்ம சுருக்கவே வேண்டாம், கீழே வந்து 0 வர்ற மாதிரி வந்துருச்சு. அதனால ஈஸியாக அப்படி நம்ம இது சுருக்கவே இல்லை. நியூமரேட்டரில் நம்ம என்ன இருந்தாலும் அது சுருக்க வேண்டியில்லை, ஏன்னா டினாமினேட்டர் 0 வந்ததுனால. அப்போ இதில் tan θ 1/3/√3 மைனஸ் 1/3√3 by 3 இன்ட்டு √3 ஆயிரும். அப்போ 3 கேன்சல் பண்ணால் 1 - 1, இது 0 ஆயிடுச்சு. அப்போ நியூமரேட்டர் பை 0 வந்துட்டாலே மேலே உள்ளதை சுருக்க வேண்டாம். எனி நம்பர் பை 0 இன்ஃபினிட்டி. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இன்ஃபினிட்டி, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இன்ஃபினிட்டி. அப்போ ரெண்டு சைடுக்கும் ஒரே ஆன்சர் வந்திருக்கேன், இதுக்கு இன்ஃபினிட்டி வந்துச்சு, இதுக்கு இன்ஃபினிட்டி வந்துச்சு. therefore லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு. therefore இன்ஸ் ப்ரூவ் 3 tan θ tan 3 θ ஈக்குவல் இது இன்னும் ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? hence ப்ரூவ். 8th ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். cos alpha by cos beta ஈக்குவல் டு m1 கொடுத்துருக்காங்க, cos alpha by sin beta ஈக்குவல் டு n கொடுத்துருக்காங்க. then prove that m ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் இன்ட்டு cos ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ரூவ் பண்ணணும். இப்போ cos alpha by cos beta ஈக்குவல் டு m, அடுத்து கொடுத்தது வச்சு cos alpha by sin beta ஈக்குவல் டு n, இது கொடுத்துருக்காங்களா, இதை ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? முதல்ல இதை ஸ்கொயர் பண்ணிடுவோம், ஏன்னா m ஸ்கொயர் n ஸ்கொயர் எல்லாம் தான் இருக்குது, அதனால் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை cos ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு m ஸ்கொயர். சரிங்களா? அதே மாதிரி இங்கே இதையும் ஸ்கொயர் பண்ணிடுங்க. cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை sin ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு n ஸ்கொயர். ஒன்றும் இல்லை, இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஸ்டின் எடுத்து லெஃப்ட் சைடு எடுத்து n ஸ்கொயரும் கொண்டு வரணும். m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் இன்ட்டு cos ஸ்கொயர் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஆன்சர் என்ன வரணும் உங்களுக்கு சுருக்கணும்? n ஸ்கொயர்னு கொண்டு வரணும். m ஸ்கொயர்னு என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த இருக்கு. m ஸ்கொயர்னு என்னது? cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை cos ஸ்கொயர் பீட்டா m ஸ்கொயருக்கு ப்ளஸ் n ஸ்கொயருக்கு இந்த இருக்கு cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை sin ஸ்கொயர் பீட்டா. m ஸ்கொயருக்கு n ஸ்கொயருக்கு இந்த இது ரெண்டையும் எழுதியிருக்கேன். இந்த cos ஸ்கொயர் பீட்டா இருக்கும் இல்லையா, cos ஸ்கொயர் பீட்டா. இதில் ரெண்டுலேயும் மேலே என்ன இருக்குது காமனாக? cos ஸ்கொயர் ஆல்ஃபா காமனாக எடுத்துடலாம். அப்போ காமனாக எடுத்தால் என்ன வரும்? ரெண்டுலேயும் காமனாக cos ஸ்கொயர் ஆல்ஃபா எடுத்தால் மேலே cos ஸ்கொயர் ஆல்ஃபா காமனாக இருக்க எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கும்? 1 பை cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? 1 பை sin ஸ்கொயர் பீட்டா. இந்த இதில் cos ஸ்கொயர் காமன் எடுத்தால் 1 பை இன்ட்டு cos ஸ்கொயர் பீட்டா அப்படி இருக்கும். இது அப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஈக்குவல் டு cos ஸ்கொயர் ஆல்ஃபா, இதில் ரெண்டையும் எல்சிஎம், இதை ரெண்டையும் பெருக்கிட்டு இதை கிராஸ் பண்ணிடுங்க, இதை கிராஸ் பண்ணிடுங்க. அப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் என்னது? cos ஸ்கொயர் பீட்டா sin ஸ்கொயர் பீட்டா. இதை இங்கே கிராஸ் பண்ணால் sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் பீட்டா. இது ரெண்டையும் பெருக்கி இங்கே எழுதியிருக்கேன், இதை இங்கே கிராஸ் பண்ணியிருக்கேன், இங்கே கிராஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்டு இந்த இது அப்படி தான் வரும், cos ஸ்கொயர் பீட்டா. சரிங்களா? அப்போ இதில் என்ன எழுதிடலாம்? இங்கே இது கேன்சல் ஆகிறது, cos ஸ்கொயர் பீட்டா இங்கே இருக்குது, cos ஸ்கொயர் பீட்டா இருக்குது, அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்ருங்க. என்ன இருக்குங்க? cos ஸ்கொயர் ஆல்ஃபா sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் என்ன தெரியும்? 1. இங்கே கீழே என்ன இருக்குது? sin ஸ்கொயர் பீட்டா. சரிங்களா? இப்போ cos ஸ்கொயர் பீட்டா மேலேங்களையும் கேன்சல், எல்லாமே பெருக்கல் தான், மேலேங்களையும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ cos ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு இது வந்து 1ன்னு ஆயிடுச்சு, பை இந்த இது மட்டும் மிச்சம் இருக்கு எழுதியாச்சு. அப்போ என்ன கிடச்சிருக்கு? cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை sin ஸ்கொயர் பீட்டா. cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை sin ஸ்கொயர் பீட்டான்னா என்னது? n ஸ்கொயர். அப்போ cos ஸ்கொயர் ஆல்ஃபா sin ஸ்கொயர் பீட்டான்னா என்னது? n ஸ்கொயர். தான் பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா, n ஸ்கொயர். அப்போ என்ன வந்துருச்சு? m ஸ்கொயர் n ஸ்கொயர் cos ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு n ஸ்கொயர். m ஸ்கொயர் n ஸ்கொயர் cos ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு n ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். இஃப் cot theta plus tan theta is equal to x, secant theta minus
cos theta is equal to y, then prove that x square y whole power 2 by 3 minus x y square whole power 2 by 3 is equal to 1 சொல்லணும். இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? இந்த சப்டிஷன் கேட்பாங்க, தனியாக கூட கேட்பாங்க. சரிங்களா? அப்போ இதில் என்ன செய்யணும்னா, கொடுத்துருக்க கண்டிஷன் எக்ஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் காசில் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிங்க. காசுன்னு என்னது, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. டேன் என்னது, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சீக்குவல் டு ரெண்டுக்கு எல்சியம் எடுத்தால் என்ன வரும், சைன் தீட்டா காஸ் தீட்டா. இதை கிராஸ் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன, 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. இதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இது. சரிங்களா? சரி, அதே மாதிரி இங்கே ஒய் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு, சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. சீக்கன் தீட்டா சைன் காசில் கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும், 1 பை சீக்கன் தீட்டானா 1 பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அப்படி இருக்கட்டும், ஏன்னா சைன் காசில் தானே இருக்குது. காஸ் தீட்டா பை 1, இங்கே எல்சிஎம் காஸ் தீட்டா. இதை கிராஸ் பண்ணால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. இதுதான் ஒய். இப்போ ஒய் கிடச்சிருக்கு, எக்ஸும் கிடச்சிருக்கு. நமக்கு எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயர்லாம் வர்றதுனால அதையும் நம்ம பண்ணி வச்சுக்குவோம். எக்ஸ் ஸ்கொயர்னு என்ன வரும், அப்படி இங்கே ஸ்கொயர் பண்ணணும். 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி ஒய் ஸ்கொயர்னு என்ன வரும், இங்கே ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் ஏற்கனவே ஸ்கொயர் இருக்குது, அப்போ இன்னொரு ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயருங்கிறது சைன் ஸ்கொயருங்கிறது சைன் பவர் 4 தீட்டானாகும் பை காஸ் ஸ்கொயர் தீட்டானாகும். இங்கே பவர் 2 இருக்குனால 4 ஆகும், இங்கே பவர் 1 இருக்குனால 2. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்து இந்த இதை எடுத்துக்கணும். எக்ஸு ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 2 பை 3 மைனஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 2 பை 3. இதை எடுத்து என்ன சொல்லணும்னா 1ன்னு கொண்டு வரணும். சரிங்களா? எப்படி கொண்டு வர்றதுக்கு, எக்ஸு ஸ்கொயர் தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் என்னது, இந்த இருக்கு 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. எக்ஸ் ஸ்கொயருக்கு இன்ட்டு ஒய்ன்னு என்னது, இந்த இருக்கு ஒய். இந்த 4 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னா இந்த இருக்கு ஒய், சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் போட்டாச்சு ஹோல் பவர் 2 பை 3 மைனஸ் அதே மாதிரி எக்ஸு இந்த இருக்கு எக்ஸு 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இந்த இருக்கு சைன் பவர் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 2 பை 3. இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். சைன் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். இங்கே ஒரு சைனும் இங்கே ஒரு சைனும் கேன்சல் ஆகிருந்தால் பவர் 3 இருக்கும். அப்போ என்ன இருக்குது, இங்கே சைன் காஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. காஸ் கியூப்னு எழுதிடலாம். அப்போ 1 பை காஸ் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2 பை 3 மைனஸ் இங்கே பாருங்கள் சைன் கியூப் இருக்குது, இங்கேயும் என்னது காஸ் கியூப் இருக்குது. அப்போ சைன் கியூப் தீட்டா பை காஸ் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2 பை 3. சரியா? சீக்வல் டு இப்போ இதில் என்ன 1 பை காசுனா என்ன எழுதலாம், 1 பை காசுனா சீக்கண்டுன்னு தெரியும். அப்போ சீக்கண்ட் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2 பை 3 மைனஸ் சைன் பை காசுனா என்ன தெரியும், டேன் தெரியும். அப்போ சைன் கியூப் பை காஸ் கியூப்னா டேன் கியூப் தீட்டா. சரிங்களா? இது 1 பை காசுனா சீக்கண்ட் கியூப் தீட்டா ஹோல் பவர் 2 பை 3 மைனஸ் சைன் பை காசுனா டேன் கியூப் தீட்டா ஹோல் பவர்
2/3. இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இங்கேயும் 3 3 கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன இருக்குது? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இதோட மதிப்பு என்னது? 1. ஏன்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டா = சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதை எங்கே கொண்டு போனால் 1 = சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயருங்கிற இடத்துல என்ன வந்துருச்சு? 1. சரிங்களா? ஆன்சர் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். ஒன்றுமில்லை, எக்ஸு ஒய் கொடுத்துருப்பாங்க. அப்படி சைன் காசுக்கு எல்லாத்துக்கும் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றினா எக்ஸு கிடச்சிரும். சிம்பிளாக எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் காசு இருக்கும், ஒய் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன். அப்படி ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். அப்படியே எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்படியே போட்டு கேன்சல் பண்ணி சிம்பிளை பண்ணால் ஆன்சர் 1 வந்துடும். இந்த இடத்துல மட்டும் இந்த ரேஷியோ ஃபார்முலா தெரியணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். 9th ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் sin theta plus cos theta is equal to P and secant theta plus cosecant theta is equal to Q, then prove that Q into P square minus 1 is equal to 2P. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if sin theta into 1 plus sin square theta equal to cos square theta, then prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4 ன்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் sin theta plus cos theta is equal to P, secant theta plus cosecant theta is equal to Q. இதை ப்ரூஃப் பண்ண வேண்டியது Q into P square minus 1 is equal to 2P. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, Pங்கிறத அப்படி வச்சுக்கோங்க. P is equal to என்னது கொடுத்துருக்காங்க? sin theta plus cos theta. இது ஒன்றும் மாற்றமே வேண்டாம். ஏன்னா எல்லாமே சைன் காசில் கன்வெர்ட் பண்ண போகிறேன் கொடுத்த கண்டிஷனை. அப்போ Q = என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா. சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா இது மாற்ற வேண்டாம், இதை மட்டும் மாற்றுங்க. சீக்கண்ட் தீட்டா என்னது? 1/cos தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டாங்கிறது ரேஷியோ எப்படி எழுதிக்கலாம்னா 1/sin தீட்டா. சரிங்களா? ஈக்குவல் டு ரெண்டுக்கும் எல்சிஎம் sin தீட்டா cos தீட்டா. sin தீட்டா cos தீட்டா இதை கிராஸ் பண்ணால் sin தீட்டா ப்ளஸ் cos தீட்டா. இதான் என்னது? Q. இப்போ Pங்கிறது இது மாற்றம் வேண்டாம் சைன் காசில். Qங்கிறது இந்த இருக்குது, இதுவும் சைன் காசில் மாறிடுச்சு. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? Q into P square minus 1 is equal to 2Pன்னு கொண்டோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க, ஆன்சர் 2P வரும். அப்போ Q into P square minus 1. Q என்ன தெரியும்? கண்டுபிடிச்சா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. sin theta plus cos theta by sin theta cos theta. Q P square. P square என்ன வரும்? இதானே P square. அப்படின்னு என்ன வரும்? இதான் P. அதான் sin theta plus cos theta தான் P. அப்போ P ஸ்கொயர்னு கொடுத்துருக்கனால sin theta plus cos theta ஹோல் ஸ்கொயர். ஏன்னா Pங்கிறது sin theta cos theta P. P ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். ஹோல் ப்ராக்கெட் 2 minus 1. புரியுதுங்களா? Qக்கு பொதுவாக போட்டு P ஸ்கொயருக்கு P ஸ்கொயர் போட்டு -1. இது அப்படி தான் sin theta plus cos theta by sin theta into cos theta. இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இது a plus b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் 2ab தானே. a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா plus b ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா plus 2ab 2 sin theta cos theta minus 1. புரியுதா? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்னா a ஸ்கொயர் போடணும் plus b ஸ்கொயர் போடணும் 2 into abன்னு போடணும். இது என்னது? இது 1. இப்போ sin theta plus cos theta by sin theta cos theta into இது வந்து 1 plus 2 sin theta cos theta minus 1. இந்த -1 plus 1 கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன கிடைக்குது? sin theta plus cos theta divided by sin theta cos theta into இது மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 into sin theta cos theta. இந்த sin theta cos theta கேன்சல் ஆயிடும். சரிங்களா? அப்போ என்ன வந்திருக்கு? 2 into
இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படி இருக்குது. சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா அதுதானே. 2 இன்ட்டு இந்த ப்ராக்கெட் அப்படி இருக்குது. இது என்னது? 2 இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டான்னு என்னது? சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டானா பி தானே. இப்போ இதுக்கு பொதுவாக என்ன போட்டலாம்? இது வந்து பி. சரிங்களா? அப்போ q ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 q இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 சீக்கிரம் என்ன ப்ரூஃப் பண்ணியாச்சு? 2p. ஹென்ஸ் ப்ரூவ். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். இஃப் சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கொடுத்துருக்கு. தென் ப்ரூவ் தட் காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொண்டு வரணும். இது எல்லாமே எதில் இருக்குன்னா காசில் இருக்குது. அப்போ கொடுத்த கண்டிஷனை காசில் மாற்றிட்டோம்னா ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்து இதை வச்சு தான் இதை கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ சைனுங்கிறது தேவையில்லாமல் இருக்குது. அதை சைனை பூரா காசில் மாற்றிட்டா சரியாகுது. என்ன கொடுத்துருக்கோ அதை முதல்ல மாற்றி விடுங்க. இப்போ சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். எழுதுங்க. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. இங்கே ஸ்கொயர் ஆயிரும், இந்த ப்ராக்கெட்டு ஸ்கொயர் ஆயிரும், இங்கேயும் ஸ்கொயர் ஆயிரும். இங்கே ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர், இந்த ப்ராக்கெட்டுக்கே ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? காஸ் பவர் 4 தீட்டா. உனக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னது? 1. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன எழுதிடலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடலாமா? சரி, இப்போ பாருங்கள். இந்த சைன் ஸ்கொயருக்கு இந்த இடத்துல 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எழுதுறேன். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி இங்கே 1 ப்ளஸ் அதே சைன் ஸ்கொயருக்கு என்ன எழுதலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த இடத்துல 1க்கு 1 ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயருக்கு மட்டும் எழுதியிருக்கேன். புரியுங்களா? 1 ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் அப்படி தான் இருக்கும். ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா ஈக்குவல் இன்ட்டு அடுத்து பாருங்கள் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. இது இருக்குல்ல 1 ப்ளஸ் 1 என்ன ஆயிரும்? 2ன்னு ஆயிரும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. எல்லாமே காசில் இருக்கா? இதை அப்படியே சிம்பிளை பண்ணிட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இங்கே இருக்குல்ல, இது ஏ மைனஸ் இது பி. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணு. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது ஏ மாதிரி இது பி மாதிரி. ஏ ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் விட்டுறணும். இதுதான் ஏ, இது ஃபுல்லாக பி. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ பி. ஓகேவா? ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க. ஏ இது பி மைனஸ் விட்டுறணும், ஏன்னா அப்போ தான் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ பி. அதை மட்டும் எழுதலாம். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 4, இங்கே என்னது? காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. அந்த ரெடியூஸ் பண்ணி சிம்பிளை பண்ணியிருக்கேன். இப்போ 1 வச்சு இது ஃபுல்லாக பெருக்கணும், அப்புறம் இதை வச்சு இது ஃபுல்லாக பெருக்கணும். அவ்வளோதான், ரெண்டையும் பெருக்கணும் இல்லையா? 1 வச்சு பெருக்கணும், அப்படி தான் எழுதணும். 4 1 இன்ட்டு 4 தான். அப்புறம் 1 இன்ட்டு இதுனா காஸ் பவர் 4 தீட்டா. அடுத்து 1 அப்படி வச்சோன்னா மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1ஆல் இதை ஃபுல்லாக பெருக்கிருக்கு. அடுத்து மைனஸ் காஸ் ஸ்கொயரால் பெருக்கேன், மைனஸ் இது இதையும் பெருக்கினா என்ன வரும்? இது ரெண்டும் பெருக்கினா மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து இதையும் பெருக்கினா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் பவர் 4ம் காஸ் பவர் 6 பெருக்கும்போது அடுக்குகளை கூட்டிடணும். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 4 காஸ் பவர் 4 தீட்டா.
புரியுங்களா? இப்போ இது 2, இங்கே ஒரு 2 இருக்குது. பெருக்கும்போது அடுக்குகளை அந்த பவர்ஸை ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 பெருக்கேச் ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இந்த இடத்துல அந்த காஸ் பவர் 4, இங்கே ஒரு காஸ் பவர் 4. ஏன்னா இது அங்கே வரும்போது மைனஸாக வரும். அப்போ இது ரெண்டும் முதல்ல அடிச்சு விட்டுறலாம். வேற 4 இது அப்படி தான் இருக்குது. இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கே இருக்குது. ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்குது. காஸ் ஸ்கொயர். இது மைனஸ் 4, இங்கே ஒரு மைனஸ் 4. ரெண்டையும் சிம்பிளை பண்ணால் மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? அடுத்து என்ன இருக்குங்க? மைனஸ் காஸ் பவர் 6, அடுத்து ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 ஈக்குவல் டு ஒன்றுமே இருக்குது. அங்கே போனோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆகி 0 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணணும்? 4 விட்டுட்டு இது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிடணும். இது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போங்க. இப்போ 4 ஈக்குவல் டு இது அங்கே போச்சுன்னா என்ன வரும்? காஸ் பவர் 6 தீட்டா. இது அங்கே போச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா. எதனாலும் முதல்ல எழுதிக்கலாம். எல்லாத்தையும் அப்படி கொண்டு போனாலும் சரி, ஒவ்வொன்றா கொண்டு போகணும். இதை கொண்டு போது ப்ளஸில் வந்துடும், இதை கொண்டு போது மைனஸ் வந்துடும், இதை கொண்டு போது ப்ளஸ் வந்துடும். சரிங்களா? இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. இந்த காஸ் பவர் 6 4 காஸ் பவர் தீட்டா 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4. இதை நீட்டாக கூட தலையில் இதை முதல்ல எழுதி இது பின்னாடி கூட எழுதிக்கலாம். ஹென்ஸ் ப்ரூவ். ஏதாவது டவுட் இருக்கா? இதில் என்ன பண்ணணும்னா சைனுக்கு அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் காசில் இருக்குது. அதை தான் ஒரு ஐடியா. அப்போ இதை மட்டும் என்ன பண்ணிடணும்னா காசில் கன்வெர்ட் பண்ணிடணும். கொடுத்த கண்டிஷனை காசுக்கு மாற்றிடணும். மாற்றிட்டு அது ஃபுல்லாக சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளை பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? அந்த ஆன்சர் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 10th ப்ராப்ளம். இஃப் காஸ் தீட்டா பை 1 + sin தீட்டா equal to 1/a, இந்த கண்டிஷன் ஒன்று தான் கொடுத்துருக்கு. தென் ப்ரூவ் தட் a² - 1 divided by a² + 1 is equal to sin theta. cos theta by 1 + sin theta is equal to 1/a. இதான் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் பண்ண வேண்டியது இதை எடுத்து இது sin theta ஆன்சர் வரணும். இப்போ கொடுத்துருக்கிறத எடுத்துங்க. cos theta by 1 + sin theta is equal to 1/a. நமக்கு ஏ தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா a² தான் இருக்குது. அப்போ இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா ஏக்கு மாற்றி வச்சுக்கோங்க. கொடுத்தது 1/a கொடுத்துருக்காங்க, ஏக்கு மாற்றணும். இதை தலைகீழ திருப்பும்போது இதையும் தலைகீழ திருப்பி இதை ரெசிப்ரோக்கல் போடும்போது இது ரெசிப்ரோக்கல் போட்டுற வேண்டியதான். அப்போ என்ன வரும்? இது ஏ. சரியா? இது ரெசிப்ரோக்கல் போட்டால் என்ன வரும்? ஏ. இதை ரெசிப்ரோக்கல் போட்டால் 1 + sin theta by cos theta. இதுதான் ஏ. சரிங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்குன்னா 1 + sin theta by cos theta. இது ஏ. அப்போ a² என்ன செஞ்சிடணும்? அப்படி ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வரும்? a² equal to 1 + sin theta whole square by cos square. இது என்ன வரும்? a + b whole square ஃபார்முலா போட்டால் என்ன வரும்? இல்லாட்டி எல்லாமே சைனில் கன்வெர்ட் பண்ணிடுங்க. 1 + sin theta whole square by cos square அப்படி எழுதலாம். 1 - sin square thetaன்னு எழுதலாம். சரிங்களா? sin square + cos square equal to என்னது? 1. அப்போ cos square equal to என்னது? 1 - sin square எழுதலாம் இல்லையா? அப்போ 1 cos square போது 1 - sin square எழுதுறேன். அதே மாதிரி a² - b² என்ன ஃபார்முலா? a + b × a - b. இது ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ இதில் இது 1² வச்சுக்கோங்க. அப்போ இதில் 1 + sin theta whole square divided by a² - b²னா a + b ரெண்டு ப்ளஸில் எழுதணும், ரெண்டு மைனஸில் எழுதணும். இப்போ 1 + sin theta × 1 - sin theta. இந்த இருக்குல்ல, இது ரெண்டு கேன்சல் ஆகலாமா? இதில் ரெண்டு 1 + sin theta இருக்குது, இதில் 1 அடிச்சுட்டா என்ன இருக்கும்? இங்கே 1 + sin theta divided by 1 - sin theta. இது என்னது? a². a² கூட இது கிடச்சிருக்கு. 1 + sin theta by 1 - sin theta. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா a² - 1 divided by a² + 1. இது இருக்குல்ல, இதான் கொடுத்துருக்கு. a² - 1 divided by a² + 1 sin thetaன்னு கொண்டு வரணும்.
அப்போ ஏ ஸ்கொயர் தான் இந்த தெரியுமே, இந்த இருக்குல்ல ஏ ஸ்கொயருங்கிறது இதுதான். அப்போ அதை அப்படியே எழுதுங்க. ஏ ஸ்கொயருக்கு போதா 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இந்த -1 கீழே 1 இருக்கு டிவைடட் பை இந்த ஏ ஸ்கொயருக்கு 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா. சரிங்களா? ஏ ஸ்கொயருக்கு போதும் கொடுத்தது அப்படியே இருக்கேன். ஏ ஸ்கொயருக்கு போதும் அதை போட்டிருக்கேன் -1 ஏ ஸ்கொயருக்கு போதும் அப்படி போட்டிருக்கேன் +1 இங்கே எல்சியம் எடுங்க. மேலே நியூமரேட்டரில் எல்லாம் எல்சியம் வரும் 1 மைனஸ் சைன் தீட்டா போட்டோன்னா இதை இங்கே பெருக்கணும், இதை இங்கே பெருக்கணும். இதை இங்கே பெருக்கணும் என்ன வரும் 1 ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை அதுக்கு கீழே அதே மாதிரி தான் 1 மைனஸ் சைன் தீட்டா. இதை பெருக்கும்போது 1 ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா. சரிங்களா? புரியுதா? இந்த இதில் எல்சிஎம் 1 மைனஸ் சைன் தீட்டா இது இங்கே கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே கிராஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ளது வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் 1 மைனஸ் சைன் தீட்டா எல்சிஎம் எடுத்துக்கிட்டு இதை கிராஸ் பண்ண வந்துடுச்சு. இது ரெண்டு தலைகளாக இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கு மிச்சம்? மேலே நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் சைன் தீட்டா இது பெருக்கும்போது -1 மைனஸ் ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை இங்கே என்ன இருக்கு? இந்த ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் கேன்சல் ஆயிடலாம் டிவைடட் பை 2 இருக்கு. புரியுதுங்களா? 1 ப்ளஸ் சைன் தீட்டா -1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை இங்கே ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 மட்டும்தான் இருக்கும். இதில் மேலே நியூமரேட்டரில் இங்கே -1 +1 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா சைன் தீட்டா என்ன ஆகும்? 2 சைன் தீட்டா டிவைடட் பை 2. இப்போ 2 கூட கேன்சல் ஆயிரும். என்ன ஆயிடுச்சு? சைன் தீட்டா மட்டும் வச்சோம். அப்போ ஏ ஸ்கொயர் -1 பை ஏ ஸ்கொயர் +1 = என்ன கொண்டு வந்தாச்சு? சைன் தீட்டா. சரிங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.